வெல்கம் டு MKPG. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க. காரணம் வேலை அதிகமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ வீடியோ எடுத்து போடுற அளவுக்கு நமக்கு டைம் இல்லை. ஸோ இப்போ மறுபடியும் நான் இப்போ புறாங்கள்லாம் அதிகப்படுத்தியிருக்கிறேன். நம்மளோட லைனேஜ் எல்லாமே நம்மளோட திரும்ப வந்திருக்குது. ஸோ நம்ம பேக் திரும்ப சூப்பராக ஒரு பேக் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு நம்மகிட்ட இப்போ புறாங்க அதிகமாகிடுச்சு. ஸோ நம்ம ப்ரீடிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். இப்போ கிளைமேட் சரியில்லைன்றதுனால நான் கொஞ்சம் பிரித்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த வீடியோ இதை பற்றி நான் போட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளில் வியூவர்ஸ் ஒருத்தர் கேட்டிருந்தார், கண்டினியூஸ் ப்ரீடிங் போடுறேன் ப்ரோ. நான் எனக்கு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி புறாங்க எனக்கு வீக் ஆயிடுது. சில டைம் ஒரு முட்டை வைக்குது. புறா ரொம்ப டல்லாகிடுது. இப்போ கண்டினியூஸ் ப்ரீடிங் போடலாமா ப்ரோ? இதனால் ஏதாவது பிரச்சனை வருமா? இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிருந்தாரு. இவர் கேட்டது மட்டும் இல்லாமல் நிறைய கமெண்ட்ஸில் இந்த ப்ரீடிங் ப்ராப்ளம் பற்றி தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஒரு வீடியோவாகவே ப்ரீடிங்கை பற்றி ப்ரீஃபாக போட்டுடலான்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறேன். ஸோ வாங்க இப்போது நம்ம டாபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ரீடிங்குன்னு ஆரம்பிக்க போகிறோம்னா சில வழிமுறைகள் இருக்குது புறாங்களுக்கு. இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த புறாவை ப்ரீட் பண்ண போகிறோமோ அதுங்களை ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா ஹெல்த் கண்டிஷனை இம்ப்ரூவ் பண்ணணும். புறா இந்த ப்ரீடிங்க்கு தகுதியாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். அதுக்கு வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் புறாவோட ஹெல்த்துன்றது வெயிட்டு, அந்த நரம்பெல்லாம் பிடிச்சி பார்த்தீங்கன்னா கீழே ஒரு எலும்பு மாதிரி வரும். ஸோ புறா வெயிட்டாக இருக்குதா, ஹெல்த்தியாக இருக்குதா, ஆக்டிவாக இருக்குதான்னு முதல்ல செக் பண்ணணும். சரி, ஓகே, இதெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு ஃபீமேலும் மெயிலையும் நீங்கள் ஒரு கேஜுக்குள்ளே போட போகிறீங்க. ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்னி ப்ரீடிங் அந்த மாதிரினா பிரச்சனையே இல்லை. வெளியில் போகும் புறா உங்களுக்கு ஹியூமினிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ கேஜுக்குள்ளேயே வச்சு ப்ரீடிங் பண்ணுற புறாங்களுக்கு தான் மெயினாக ப்ரீடிங் ப்ராப்ளம் வரும். ஸோ கண்டினியூஸ் ப்ரீடிங் போடும்போது புறா வீக் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதுக்கான ஹெல்த்துக்கான டானிக்ஸு, விட்டமின்ஸு, மினரல்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபுட்டு வைஸ்லேருந்தே நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வரணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு புறாவை நம்ம ரெடி பண்ண போகிறோம்னா இயற்கையான முறையில் பார்த்தீங்கன்னா அதுக்கு முதல்ல ஃபுட்டு தான். ஸோ ஃபுட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம பச்சைப்பயிறு, கொண்டக்கடலை, அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேழ்வரகு, இது மூணுத்தையும் ஒன்றா வச்சு ஊற வச்சிடணும். ஸோ ஊற வச்சு ஒரு கைப்பிடி அளவுக்கு தினமும் கொடுத்துக்கிட்டே வரணும். ஸோ ரெண்டாவது விஷயத்தில் நம்ம பார்த்திங்கன்னா கிரிட்டு கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். நீங்கள் ப்ரீடிங் பண்ணுறதுக்கு முன்னாடி புறாவுக்கு டீவார்மிங் பண்ணியிருக்கணும். ஸோ மெயில் ஃபீமேலை ஒரு 2 செட்டு நீங்கள் ஒரு கிளச் எடுக்கிறீங்கன்னா 3ஆவது செட்டுக்கு கண்டிப்பாக நீங்கள் பிரித்து போடணும். அப்படி பிரித்து போட்டால் தான் உங்களுக்கு ஹெல்த்து நல்லாயிருக்கும். அப்போ நீங்கள் ஹெல்த் எடுத்து செக் பண்ணணும் ஒரு தடவை. இப்போ புறா அதே கண்டிஷன்லாம் இருக்கா, ஸோ புறா இப்போ எக் வைக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குதா, ஸோ அதை எக்கு வச்சா அதோட உடம்பு ஏற்றி அதை சிக்ஸை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு புறா இருக்குதான்றதை ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்படி வீக்காக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, புறாவை தனியாக பிரித்து போட்டு மேல் தனியாக, ஃபீமேல் தனியாக ஜாபுன்ற ஒரு கேஜ் வச்சுக்கிட்டு அதில் நீங்கள் பிரித்து போடுங்க. புறாவை போட்டுட்டு இப்போ விட்டமின்ஸ் டானிக்கை பொறுத்த வரைக்கும் வைமராலு, பி காம்ப்ளெக்ஸு, ஸோ இந்த மாதிரி டானிக்ஸை நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆல்டர்னேட் டேஸில் வைக்கலாம். இல்லை வீக்லி ட்வைஸ் வைக்கலாம். நீங்கள் வெளியில் வளர்க்கக்கூடிய புறாங்களாக இருந்தால் நீங்கள் வாரத்துக்கு ஒரு வாட்டி வச்சாலே போதும். ஸோ நம்ம கேஜுக்குள்ளே லாஃப்ட்டுக்குள்ளேயே தான் நம்ம புறா இருக்க போகுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஆல்டர்னேட் டேஸ் கூட நீங்கள் மாற்றி மாற்றி வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு பி காம்ப்ளெக்ஸ் சிறப்பை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வைங்க. வைமரால் வாரத்துக்கு ஒரு வாட்டி வச்சு ஒரு 10 நாளைக்கு நான் சொன்ன மாதிரி சுண்டல், அப்புறம் பச்சைப்பயிறு, கேழ்வரகு, கிளைமேட் கூலிங்காக இருந்தால் கொஞ்சம் கோதுமை கூட சேர்த்து ஊற வச்சு நீங்கள் ஒரு கைப்பிடி எடுத்து வச்சிடணும். அதே மாதிரி இப்போ பார்க்குறீங்களா, அந்த கிரிட்டு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இப்படி புறா கிரிட்டு எடுத்துக்குவதுக்கு தேவைப்படும் போது ஒரு குஞ்சு பொரிக்கும் போதும் சரி, முட்டை வைக்கிறதுக்கு முன்னாடியும் சரி நம்ம கிரிட்டு கொடுக்கணும். கேஜுக்குள்ளேயே வச்சுருக்க புறாவாக இருந்தாலும் ஒரு டப்பாவில் எப்போவுமே கிரிட்டு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இது மெயினான விஷயம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த சிக்ஸை வளர்க்குறதுக்கு நம்ம பார்த்திங்கன்னா இந்த ஃபினிஷர், அதாவது இந்த கோழி தீவனம்னு சொல்லுவாங்க, அதை நம்ம ஃபுட்டில் கரெக்டான டைமில் கலந்துக்கிட்டோம்னா அந்த சிக்ஸுக்கு எந்த ஹெல்த் இஷ்யூவும் இருக்காது. ஸோ நீங்கள் கண்டினியூஸாக ப்ரீடிங் போடும் போது சிக்ஸு பொரிச்சதுக்கு முன்னாடி, அதாவது எப்படின்னா புறா 2 முட்டை வச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, சாப்பிடும், நல்லா உடம்பை ஏற்று தான் பார்க்கும். அந்த முட்டை வச்சுருக்க டைமில் நீங்கள் நல்லா ஹெல்த் ஃபுட்டாக வச்சிங்கன்னா, ஹெல்த்தி ஃபுட்டு, டானிக்ஸு இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ரெகுலராக புறா அந்த சிக்ஸை பொரிக்கிறதுக்கு முன்னாடி அதோட ஹியூமினிட்டியை நல்லா ஏற்றி வச்சுக்கும். ஸோ அதோட டயட்டை நல்லா கரெக்டாக வச்சிங்கன்னா புறா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் சிக்ஸை அது ஃபீட் பண்ணும். ஃபீட் பண்ணி அது வளர்த்ததுக்கு அப்புறம் திரும்ப ஒரு 10 நாள் ரெஸ்ட்டு விட்டு நீங்கள் அடுத்த ப்ரீடிங் கொடுக்கும்போது புறாக்கு எந்த பாதிப்பும் வராது.
இப்படி நம்ம கண்டினியூஸாக ப்ரீடிங் போட்டு இதெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் நம்ம இருந்தோம்னா புறாக்கு என்ன பிரச்சனைகள்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முட்டை வைக்கும் சில புறாங்க. ஒரு சில புறாங்களுக்கு ஒரு முட்டை வச்சோடனே ஒரு கால் வந்து விழுந்துடும். ஸோ அதை வந்து திரும்பவும் ஒரு முட்டை வைக்குமான்றது தெரியாது. அடக்காக்கிறது வந்து உள்ளே உட்காந்துருக்கும், பட்னியாகவே இருக்கும் சில புறாங்க. ஸோ அந்த மாதிரி அவ்வளோ இது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்னியாகவே இருந்து அது அடையிலே உட்காந்துருக்கும் அந்த புறா. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வீக்காயிரும். ஸோ புறா வந்து பார்த்திங்கன்னா சுக்கால விழுந்துடும் ஈஸியாக. ஸோ அதை வந்து சிக்ஸையும் காப்பாற்ற முடியாமல் அந்த மாதிரி போகலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 கிளட்ச் எடுத்ததுக்கு அப்புறம் புறாவை ஒரு 10 நாள் தனியாக பிரித்து போட்டுருங்க. ஸோ பிரித்து போட்டுட்டு நான் சொன்ன ஃபுட்டெல்லாம் நீங்கள் இப்போ ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ப்ரீடிங் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் வந்து 10 வருஷ புறா வரைக்கும் நான் ப்ரீடிங் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதுக்கு மேலே உள்ள புறாங்களும் நம்மகிட்ட இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரீடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப லாங் டைம் எடுத்து தான் அது வந்து எக்கு வைக்கும். ஸோ அதனால் அதுக்கப்புறம் நான் பண்ணது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு 8 வருஷத்துலேருந்து 10 வருஷம் வரைக்கும் நான் புறாங்களில் சிக்ஸ் ரெகுலராக எடுத்துகிட்டே இருந்திருக்கேன். ஸோ இது வரைக்கும் நமக்கு அந்த ஃபால்ட் வந்ததே கிடையாது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா புறாங்களுக்கு தடுப்பூசியில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ அதெல்லாமே நம்ம வீடியோஸ் போட்டிருக்கிறோம். ஸோ திரும்ப திரும்ப இந்த கேள்வி வந்துச்சுன்றதுனால தான் இந்த வீடியோவை நம்ம எடுத்து பண்ணுறோம். ஸோ நம்மளோட புறாங்க பொறுத்த வரைக்கும் ரெகுலர் ப்ரீடிங்லேயே தான் இருக்கும். ஸோ இந்த ரெய்னி சீசன்லலாம் ப்ரீடிங் அவாய்ட் பண்ணிடுங்க மெயினாக. அதே மாதிரி ஹீட்டு ரொம்ப இருக்கும் போதும் புறாங்களை வந்து ப்ரீடிங்கை அவாய்ட் பண்ணிடுங்க. இதமான கிளைமேட்டில் ப்ரீடிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புறாங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. ஸோ இவ்வளோதாங்க விஷயம். ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம கொஞ்சம் வீடியோ ஃபாஸ்ட்டாக பேசியிருக்கிறோம் அந்த தடவை. ஸோ அதை வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ லாஃப்ட்டை அப்டேட் பண்ணியிருக்கிறோம். ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லைனேஜ் எல்லாமே கொடுத்தவங்க நிறைய பேர் நம்மகிட்ட வந்து திரும்ப கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த வகையில் நமக்கு ரொம்ப சந்தோஷங்க. ஸோ எல்லா லைனேஜும் நம்மகிட்ட திரும்ப வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரீடிங் கான்சன்ட்ரேட் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ கிளைமேட் வந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் நான் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஜனவரியிலேருந்து நம்ம வந்து ப்ரீடிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு புறாங்களை பிரித்து போட்டு நம்ம ஹெல்த் கண்டிஷனை மெயின்டைன் பண்ணிகிட்டே வரோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் உங்களுக்கு என்னென்ன லைனேஜ்லாம் வந்திருக்குன்றதை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன் எல்லாத்தையும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரெய்னிங் சீசன் வந்து ஆரம்பிக்க போகுது. ஸோ டிசம்பர் மாதம் வரைக்கும் ப்ரீடிங்கை ஸ்டாப் பண்ணுறது தான் நல்லது. ஸோ நான் என்ன கண்டிஷன் லாஃப்ட்டு எப்படி போயிட்டுருக்குன்றதை நான் அடுத்த அப்டேட்டில் உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இது வரைக்கும் நான் அந்த வீடியோவை நல்லா கொண்டு போயிருக்கேன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, எதாவது பற்றியாவது பேசணும்னு நினச்சிங்கன்னா டாப்பிக்கை கீழே பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக எடுத்து எல்லோரும் கேட்குற டாப்பிக்கு நான் போடாத டாப்பிக்னால் கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோ பண்ணுறேன். இதோட அந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன். Tell me pretty lies, look me in the face, tell me that you love me.